ஜெயா டிவி டிஜிட்டல் நேயர்களுக்கு வணக்கம். GOAT கோட் படம் ஃபைனலாக இன்னைக்கு ரிலீஸ் ஆயிடுச்சு. ஸோ வந்து படம் வந்து மிகப்பெரிய எக்ஸ்பெக்டேஷன்ஸோட ரிலீஸ் ஆயிருந்தாலும் அந்த எக்ஸ்பெக்டேஷன்ஸை பூர்த்தி செஞ்சிருக்கா அப்படின்ற விஷயத்தை தான் இந்த ரிவ்யூ ஃபுல்லாக நம்ம பார்க்க போகிறோம். ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இந்த படத்துக்கு ஆரம்பத்துலேருந்து எக்ஸ்பெக்டேஷன்ஸ் ரொம்ப அதிகமாக இருந்துச்சு. என்ன ஒரு விஷயம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த சைடு விபி, இந்த சைடு யுவன் சங்கர் ராஜா, அது மட்டும் இல்லாமல் முக்கியமாக நம்ம தளபதி விஜய் அவர்கள். இந்த படம் ஆரம்பத்திலிருந்து இப்போ வரைக்கும் அந்த எக்ஸ்பெக்டேஷன்ஸை அப்படியே ஹோல்ட் ஆன் பண்ணிட்டு தான் இருந்துச்சு. நடுவில் பாடல்கள் ரிலீஸ் ஆகிறப்போ சின்ன சின்ன விமர்சனங்கள் வந்தாலும் அதுக்கெல்லாம் பதில் சொல்கிற மாதிரி பிஜிஎம்ல பதில் சொல்லியிருக்காரு தான் நம்ம யுவன் சங்கர் ராஜா. அதுக்கடுத்து இந்த படத்துல முக்கியமான பில்லரா இருக்கிறது நம்ம தளபதி விஜய் அவர்கள் தான். சொல்லவே வேணாம், எப்பவுமே அவரை பார்த்தாலே நம்ம வந்து என்ஜாய் பண்ணுவோம். அதே மாதிரி அவரோட ஸ்க்ரீன் பிரசன்ஸ் இந்த படத்துல என்ஜாய் பண்ற அளவுக்கு நிறைய விஷயங்கள் அவர் நமக்காக கொடுத்துருக்காரு. அதே மாதிரி இந்த படத்துல 2 கேரக்டர்ஸ் இருக்கனால 2 படத்துக்கும் வேரியேஷன் காட்டணும் அப்படின்ற விஷயம் இருக்கும்போது, ஸோ அப்பாவோட கேரக்டரா இருக்கட்டும், அந்த பையனோட கேரக்டரா இருக்கட்டும், 2த்துக்கும் ஜஸ்டிஸ் பண்ணியிருக்காரு அப்படின்னு தான் சொல்லணும். அது மட்டும் இல்லாமல் அந்த பையனா வர கேரக்டர்ஸ் நிறைய இடங்கள்ல நிறைய விஷயங்களை நம்மளை என்டர்டெயின் பண்ணக்கூடியதா இருக்கு. அதே மாதிரி அப்பாவோட கேரக்டரும் சரி, அதுவுமே சூப்பரா அழகா பண்ணியிருக்காரு. படத்தில் நிறைய பாசிட்டிவ்ஸ் இருந்துச்சு, சின்ன சின்ன நெகட்டிவ்ஸ் இருந்துச்சு. ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம பாசிட்டிவான சைடில் இருக்கிற எல்லா விஷயங்களும் பார்த்துடலாம். ஸோ படத்தோட இன்ட்ரோ அதுவே மிகப்பெரிய பாசிட்டிவ் படத்துக்கு அப்படின்னு தான் சொல்லி ஆகணும். ஸோ கண்டிப்பாக நீங்கள் மிஸ் பண்ணாமல் தேட்டரில் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக என்ஜாய் பண்ணக்கூடிய ஒரு தருணமாக தான் இருக்கும் அந்த இன்ட்ரோ சீன். நம்ம தளபதி வரதா இருக்கட்டும், அது மட்டும் இல்லாமல் அங்கேருந்து தொடங்கிய ஒரு ஃபர்ஸ்ட் ½ ஹவருக்கு படம் வந்து அவ்வளோ என்ஜாய் பண்ணி நம்ம சின்ன வயசில் பார்த்து ரசித்த ஒரு விஜய் சாரை திரும்ப பார்க்க முடிஞ்சது. அதுக்கு விபி சார் தான் கண்டிப்பாக நம்ம ஒரு தேங்க்ஸ் சொல்லி ஆகணும். ஸோ அதுக்கப்புறம் அப்படியே கொஞ்சம் ஸ்லோ ஆகிற மாதிரி நமக்கு ஃபீல் ஆனாலும் இன்ட்ரோல் பிளாக்ல வச்சாங்க பாருங்க, செம்ம ட்விஸ்ட்டு. கண்டிப்பாக எல்லாருமே கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி கெஸ் பண்ணியிருப்பீங்க, பட் இருந்தாலும் அந்த ட்விஸ்ட் பார்க்குறப்ப இன்ட்ரோல் பிளாக் ரொம்பவே சூப்பராக அருமையாக இருந்துச்சு. ஸோ அங்கே முடிஞ்சு செகண்ட் ஹாஃப் தொடங்கினா செகண்ட் ஹாஃப் வந்து சொன்ன மாதிரியே அவ்வளோ ரேசியாக, அவ்வளோ கிரிப்பிங்காக, அடுத்து என்ன நடக்கும் அடுத்து என்ன நடக்கணும், அவ்வளோ சர்ப்ரைசஸ் இருந்துச்சு. படத்தில் ஒரு சின்ன நெகட்டிவாக செகண்ட் ஹாஃப்ல இருந்தது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சாங் பிளேஸ்மெண்ட்ஸ் அங்கங்கே வந்ததுனால கொஞ்சம் ஸ்ட்ராங்காக ஒரு சூப்பராக போயிட்டு இருந்த படத்தில் திடீர்னு ஒரு லேக் வந்துச்சோ அப்படின்ற மாதிரி அந்த சாங்ஸ் பார்க்குறப்போ லைட்டாக ஃபீல் ஆச்சு. மேபி நீங்கள் அந்த சாங்ஸ் என்ஜாய் பண்ணி வைப் பண்ணீங்க அப்படின்னா வந்து உங்களுக்கு அது கூட தெரியாது, ஜாலியாக என்ஜாய் பண்ணிட்டு போயிட்டே இருக்கலாம். ஸோ ஸ்டார்டிங்லேருந்து எண்டிங் வரைக்கும் படம் சூப்பராகவே இருந்துச்சு அப்படின்னு தான் சொல்லி ஆகணும். ஸோ எண்டிங்கை நோக்கி படம் செல்ல கடைசி ½ ஹவர் எல்லாருக்குமே ட்ரீட்டு அப்படின்னு தான் சொல்லி ஆகணும். ஸோ அவ்வளோ கேமியோஸ் இருந்துச்சு. முக்கியமாக படத்தில் ஹை பாயிண்ட்ஸாக நான் சொன்ன மாதிரி ஓப்பனிங்கில் இந்த இன்ட்ரோ சீனாக இருக்கட்டும், அடுத்து வந்து இன்ட்ரோ பிளாக்காக இருக்கட்டும், அதுக்கப்புறம் கண்டிப்பாக சொல்லலாம் மட்ட சாங்கு. கண்டிப்பாக நீங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ண ஒரு விஷயம் தான் அந்த பாட்டில் இருக்குது. கண்டிப்பாக தேட்டரில் போய் பார்க்குறப்போ அந்த சர்ப்ரைஸோட செமையாக என்ஜாய் பண்ணுவீங்க அந்த பாட்டுமே. என்னதான் இருந்தாலும் ஒரு படத்தில் அப்படின்னு நம்ம பார்க்குறப்போ ஒரு வில்லன் அப்படின்ற கேரக்டரைசேஷன் ரொம்ப முக்கியமான ஒரு கேரக்டரைசேஷன். இது வரைக்கும் நிறைய பேர் காந்தி வேஷம் போட்டு பார்த்துருக்கேன், ஆனால் ஃபார் த ஃபர்ஸ்ட் டைம் காந்தியே வேஷம் போட்டு பார்க்குறேன். இதுக்கு முன்னாடி நம்ம தளபதி படங்களே எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா பார்த்தீங்கன்னா கூட மாஸ்டர் படத்தில் நம்ம விஜய் சேதுபதி பார்க்குறப்போ ஒரு சின்ன பயம் வரும். அதே மாதிரி நம்ம KGF படத்தில் நம்ம சஞ்சய் டேட்டை பார்க்குறப்போ ஒரு பயம். அந்த மாதிரி ஒரு கேரக்டரைசேஷன் இந்த படத்தில் இல்லையோ, வில்லன் கொஞ்சம் வீக்காக இருந்தாரோ அப்படின்ற மாதிரி ஃபீலிங்காக அங்கங்கே கொடுத்துச்சு. என்னதான் இருந்தாலும் மெயின் வில்லன் நம்ம மோகன் சார் அவர்கள் தான். அவரோட ஆக்டிங்கை பக்காவாக பண்ணியிருக்காரு அப்படின்னு தான் சொல்லும். பட் இருந்தாலும் அது பார்க்குறப்போ அவ்வளோ ஒரு பயம் தரக்கூடிய ஒரு வில்லனை பார்த்தா இவர் வில்லன் அப்படின்ற ஒரு ஃபீல் வரலையோ அப்படின்ற மாதிரி தான் ஃபீல் ஆச்சு. ஸோ சின்ன வயசில் நம்ம பார்த்து ரசிச்சு நிறைய ஆக்டர்ஸ் இந்த படத்தில் இருக்காங்க. என்னடா இவ்வளோ பெரிய ஸ்டார் காஸ்ட் எல்லாருமே சும்மா வந்தாங்க போனாங்க அப்படின்னு இருக்குமா கேட்டிங்கன்னா அப்படிலாம் இல்லை. ஸோ ஒவ்வொரு கேரக்டருக்குமே அவ்வளோ ஸ்க்ரீன் ஸ்பேஸ் இருக்குது. அவங்க அவ்வளோ அற்புதமாக பர்ஃபார்மும் பண்ணியிருக்காங்க. நம்ம பிரபுதேவாவாக இருக்கட்டும், நம்ம பிரசாந்த் சாராக இருக்கட்டும், 2 பேருக்கான ரோலுமே அந்த அளவுக்கு ஈக்குவல் ஸ்பேஸாகவும் இருந்துச்சு. அந்த அளவுக்கு அவங்களோட பர்ஃபார்மன்ஸும் சூப்பராக பார்த்து என்ஜாய் பண்ணுற அளவுக்கு இருக்குது. அவங்களும் வந்து சும்மா வந்தோம் நடிச்சோம் அப்படின்ற இல்லாமல் அவங்க பண்ண பர்ஃபார்மன்ஸ்க்கு ஜஸ்டிஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்னு தான் சொல்லி ஆகணும். பிரச்சனையை விட்டு நீங்க 2 பேரும் சண்டை போட்டுட்டு இருக்கீங்க. அடுத்த முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம விபி சாரோட டைரக்ஷன். அதை பற்றி கண்டிப்பாக சொல்லி ஆகணும். மருதமலை மாமணியே முருகையா. ஏற்கனவே அவரோட படங்கள் எல்லாமே ஒவ்வொரு படங்களுமே நம்ம என்ஜாய் பண்ணக்கூடிய படங்களாக தான் இருந்திருக்கு. எல்லா படமுமே நம்ம ரசிக்கக்கூடியதாக இருக்குது. அவருக்குன்னே ஒரு ஸ்டைல் கிரியேட் பண்ணி வச்சிருக்காரு இல்லையா? ஸோ அந்த ஸ்டைல் இந்த படத்துலையுமே அங்கங்கே வருது அப்படின்னு தான் சொல்லி. படத்தோட டெக்னிக்கல் ஒர்க்ஸை பற்றி பார்க்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சினிமாட்டோகிராஃபியாக படம் பார்க்கறதுக்கு வந்து ஒரு விஷுவல் ட்ரீட்டாக இருந்துச்சு அப்படின்னு சொல்லி ஆகலாம். அதுக்கேற்ற மாதிரி படம் ஒரு பெரிய டியூரேஷன் வருது அப்படின்னா எடிட்டிங் டேபிளில் ரொம்ப மிகப்பெரிய விஷயமா இருக்கும். என்னன்னா எதை எடுக்கிறது, எதை கட் பண்ணுறது, எதை வைக்கிறது அப்படின்றது எடிட்டருக்கு பெரிய ஒரு கஷ்டமான விஷயமா இருக்கும். பட் இந்த படத்தை கரெக்டாக என்னென்ன வேணுமோ என்னென்ன வேணாமோ அதெல்லாம் ஒதுக்கி கரெக்டாக சூப்பராக எடிட்டிங் பண்ணியிருக்காரு அப்படின்னு தான் சொல்லணும் நம்ம எடிட்டர். அது மட்டும் இல்லாமல் இந்த படத்தோட டிஏஜிங் அதுதான் மிகப்பெரிய விஷயமா இருந்துச்சு. ஒருவேளை தளபதி இன்னும் கொஞ்சம் அழகாக காட்டியிருக்கலாமோ, இல்லை தளபதிக்கு இந்த லுக் இருக்குமோ, அதுக்கான விளக்கங்களும் அவங்க கொடுத்துருந்தாங்க டீம் சைட்ல இருந்து. ஸோ படமாக பார்க்குறப்போ நமக்கு ஃபர்ஸ்ட் ஸ்டார்டிங்கில் சில நேரம் அப்படி தோணுனாலுமே கொஞ்சம் பார்க்க நமக்கு வந்து அது பழகிடுது. போக போக நமக்கு அது பெரிய ஒரு டிஃபால்ட்டாக தெரியல அப்படின்ற மாதிரி தான் சொல்லி ஆகணும். ஸோ டிஏஜிங் விஷயத்துலையுமே வந்து ரொம்ப சூப்பராகவே பண்ணியிருக்காங்க.
ஸோ டிஏஜிங்கை பற்றி நம்ம பேசிகிட்டு இருக்கப்போ இன்னொரு பெரிய ஸ்டார் படத்தில் இருந்தார் அப்படின்றது நமக்கு தெரியும். எஸ், நம்ம கேப்டன் அவர்கள் தான். ஸோ அவரோட பொசிஷன்ஸ் வரப்போ அவ்வளோ அழகாக அவரை தத்ரூபமாக கொண்டு வந்திருக்காங்க படத்தில் அப்படின்னு தான் சொல்லி ஆகணும். ஸோ அது பார்க்க நிஜமாலே நம்ம கேப்டன் சார் நடிச்சிருந்தா எப்படி இருக்குமோ அந்த அளவுக்கு அவ்வளோ நேச்சுரலாக இருந்துச்சு அந்த கேரக்டர் நம்ம படத்தில் வரப்போ. ஸோ கண்டிப்பாக அதை மிஸ் பண்ணாமல் போய் பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். ஓகேடா, ஓவராலாக படம் எப்படி இருக்குது அப்படின்னு நீங்கள் என்கிட்ட கேட்டிங்கன்னா, நீங்கள் ஃபேமிலியாக போய் உட்காந்து என்ஜாய் பண்ண போகிறேன், படத்தை ஃபுல்லாக ஒரு என்டர்டெய்னராக தான் பார்க்க போகிறேன் அப்படின்னு போய் உட்காந்திங்கன்னா கண்டிப்பாக ஒரு ட்ரீட் தான். அது இல்லாமல் நான் வந்து கொஞ்சம் யோசிப்பேன், அந்த ஷாட் எப்படி இந்த ஷாட் எப்படி யோசிப்பேன் அப்படின்னா நீங்கள் யோசிச்சிட்டே இருக்க வேண்டியது. ஸோ அதெல்லாம் இல்லாமல் எதுவுமே இல்லாமல் வீக்கெண்டுக்கு ஜாலியாக போய் உட்காந்தோமா, என்ஜாய் பண்ணோமா, ரெஸ்ட்டோமா அப்படின்னு போய் உட்காந்திங்கன்னா கோட்டு ட்ரீட்டு. த கிரேட்டஸ்ட் ஆஃப் ஆல் டைம் படத்துக்கு என்னோட ரேட்டிங் 10க்கு 7.5. ஆல்ரெடி சொன்ன மாதிரி தான் ஃபேமிலியோட போய் பார்த்தீங்கன்னா என்ஜாய் பண்ணக்கூடிய படமாக தான் இருக்கும். ஸோ இதே மாதிரி அடுத்த ரிவ்யூவில் வந்து உங்களை மீட் பண்ணுறேன். சைனிங் ஆஃப்.